அன்பார்ந்தவர்களே, நமக்கு எதிராக இருப்பவர்கள் மட்டுமல்ல, நம்மோடு இருக்கிறவர்களும் நமக்கு அதிக துரோகங்களை செய்வது உண்டு. பேரறிஞர் அண்ணா எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருக்க, ஆளும் கட்சியினரான நிதி அமைச்சர் சி. சுப்பிரமணியன் அவர்கள் 1 மணி நேரம் உரையாற்றினார். மிக அருமையாக பேசினார். ஆனால் அவரை யாரும் பாராட்டவில்லை. அண்ணா எழுந்தார். மாண்புமிகு அமைச்சர் CS அவர்கள் பேசியது இயேசுநாதர் மலைப்பொழிவில் பேசியது போல இருந்தது என்று பாராட்டினார். அதன் பிறகு அனைவரும் கைத்தட்ட ஆரம்பித்தனர். அமைச்சர் CS எழுந்து, என்னை எதிர்க்கட்சி தலைவர் இயேசுநாதர் என்று சொன்னது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஆனால் அந்த இயேசுவை போல என்னை சிலுவையில் அறையாமல் இருந்தால் போதும் என்று கூறினார். உடனடியாக அண்ணா, மறுத்து பேசுவதற்கு மன்னிக்க வேண்டும். இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது அவரோடு இருந்தவர்கள் தானே தவிர எதிர்க்கட்சிக்காரர்கள் இல்லை என்றதும், அவையில் இருந்த ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என அனைவரும் ஏக மனதாக சிரித்து மகிழ்ந்தார்கள். பல நேரங்களில் நம்மோடு இருக்கிறவர்களே நமக்கு செய்கின்ற துரோகம் மிக பெரியதாக இருக்கும். ஆக நமக்கு எதிராக இருப்பவர்கள் மட்டுமல்ல, நம்மோடு இருக்கிறவர்களும் நமக்கு துரோகம் செய்வார்கள் என்ற எண்ணத்தோடு அவர்களிடமும் எச்சரிக்கையாக இருப்போம்.